மீனம் 15 நாள் எச்சரிக்கை. என்ன நடக்கும்? 15 நாள் ஜென்ம சனி. நீங்க பூரட்டாதியா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் இந்த 18 நாட்கள் என்ன நடக்கும், இதுல கேர்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, புதுசா வரவங்கள சொல்றேன், பழையசா பாக்குறவங்க சொல்றேன், அவங்க ரெகுலரா நம்ம சேனலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அது தெரியும். புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. மீனராசி என்னத்த சொல்றது, ஜென்ம சனி, அதுவும் ஜென்ம சனியில சனி வக்ரம், என்ன பண்றது, மை காட் அப்படின்ற மாதிரிதான் மீனராசியில எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜென்ம சனி காலகட்டம் அப்படின்றது சனி பகவான் ரெண்டு மாற்றத்தை கொடுக்க போறாரு இந்த கம்மிங் ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே. அந்த நீங்க பாப்பீங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ அவர் ரேவதியில இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். ரேவதி நட்சத்திரத்துல இப்ப அவர் கடந்துட்டு இருக்காரு, ஓகேங்களா. அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னா, அப்படியே ரிவர்ஸ் கீர், அப்படியே அவர் என்ன பண்ண போறாருன்னா ரிவர்ஸ் கீர் எடுத்து ரேவதியில இருந்து அப்படியே உத்திரட்டாதிக்கு போக போறாரு. ஸோ 2 நட்சத்திரம் தாங்க அவர் மாற போறாரு. ஒன்னு ரேவதி டு உத்திரட்டாதி. பூரட்டாதிக்கு போக மாட்டாரு, முடிஞ்சு போச்சு. இனிமே அவர் நினைச்சாலும் பூரட்டாதிக்கு போக முடியாது. ஏன்னா அவர் திரும்பி வரணும்னா 30 வருஷம் சைக்கிள் திருப்பி ஓடணும். இந்த 30 வருஷம் சைக்கிள் திருப்பி ஓடினாதான் அங்க போக முடியும். சோ இப்போ அவரு ரேவதி, அதுக்கு பின்னாடி உத்திரட்டாதி. இந்த வக்ர பயிற்சியில என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கரியர்ல ஏதாவது ஒரு குடைச்சல் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இந்த 4 மாச காலம் நம்ம பார்த்தோம்னா பெருசா எதுவும் இல்லை. முதல்ல சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சில விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் குடைச்சல் இல்லை. என்னன்னா 10ஆம் இடத்தோட அதிபன் உங்களுக்கு குரு பகவான் இப்போ உச்சத்துல சனியை பார்த்துட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கேன். மீன ராசியே குரு பகவான் பாக்குறது அப்படின்றது உங்களை ப்ரொடெக்ட் பண்றாரு சனி கிட்ட. எப்பா தம்பி இதை பாரு, குரு சனி கிட்ட பேசுறது எப்படி இருக்கும்னா, அது பாரு, அது என்னோட ராசி, நீ அங்க உட்காந்துருக்க, நான் அவங்க வீடு கொடுத்துருக்கேன், ரெண்டுக்கு வேணா இரு, என் ராசி எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவரோட 9ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனியும் ஒரு வருஷம் ரெண்ட் முடிஞ்சோடனே வீட்டை காலி பண்ணிடுவார். அது வரைக்கும் குரு பாக்குறாரு அவர் வீட்டை, என் வீட்டை நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு வச்சுட்டாரு. அதனால குரு பாப்பாரு. இன்னும் ஒரு வருஷம் கரெக்டா அவரு பார்க்க இல்ல, சனியும் இன்னும் ஒரு வருஷம் அங்கதான் இருக்க போறாரு, ஓகேவா. இந்த 15 நாள்ல ஒரு சேஞ்ச் என்னன்னா, அவர் ரேவதில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ உத்திரட்டாதிக்கு மாறுற ஒரு விஷயம். ஸோ கரியர்ல பெரிய அளவுல சேஞ்ச் இருக்காது. டெஃபினட்டா நீங்க இருக்கிற வேலையை கொஞ்சம் ஸ்மூத்தா, ஒரு மாதிரி அப்படியே ஸ்மூத்தா நல்லபடியா தான் உங்களுக்கு போகும். ஒன்றும் ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி தொழில் ரீதியா ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணலாமானா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தாராளமா பண்ணுங்க. ஏதாவது சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட சேர்ந்து நான் தான் பிசினஸ் பண்ணணும், இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா டெஃபினட்டா யூ கேன் டூ, நீங்க பண்ணலாம். உங்களுக்கு குரு சப்போர்ட்டா இருக்காரு. சனி என்னதான் உங்களுக்கு அப்படியே குடும்பிப்படியா உங்களுக்கு பிடிச்சாலும் குரு உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணதான் போறாரு. சரி, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? மீனராசிக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, முதல்ல உங்களுடைய அந்த கொடை வள்ளல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறது, எல்லாத்துக்கும் முதல்ல நிக்கிறது, எல்லாரையும் மன்னிக்கிறது. நம்ம தான் பெரிய கடவுள் மாதிரி, கடவுள் நிகரானவங்க மாதிரி அப்படிலாம் நீங்க பண்ணவே பண்ணது. ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு மோட்சம், எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறது. அதுதான் மீனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாவே நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மன்னிச்சு திருப்பி தப்பான ஆட்களையே கூட வச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்ல கூட கரெக்டா பார்ட்னர் சூஸ் பண்ணவே தெரியாதுங்க மீனத்துக்கு. எல்லாரையுமே பாருங்களேன் ஒரே மாதிரியே பார்க்கும். ஸோ இந்த டைம்ல நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க, இந்த வக்கர சனி காலகட்டம்னா சனி கண்டிப்பா சோதனை கொடுப்பாரு. அதனால கரெக்டா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். ஏனோ தானோ அப்படின்ற ஒரு முடிவு இந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ரொம்ப சீரியஸா எடுங்க. இந்த 4 மாச காலமானது சனி பகவான் பெண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களும் திருப்பி எடுத்துட்டு வருவார், சரிங்களா. உங்க லைஃப்ல சில பேர் உங்களை விட்டு போயிருக்கலாம், அது போய் ஒரு வருஷம் ஆயிருக்கலாம், 6 மாசம் ஆயிருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். பட் டெஃபினட்டா அவங்க கிட்ட முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு கொடுப்பார்.
சரி, இந்த வக்ர சனியில மேரேஜ் பண்ணலாமாங்க? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அகைன் வந்து நிற்கும். சரி, வக்ர சனியில மேரேஜ் பண்ணலாமா, நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் வந்து குரு உச்சம். அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப பாசிட்டிவா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் லவ் மேரேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல விருப்பப்பட்ட திருமணத்தை உறவுகள் உங்களை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்ப எதுல இருந்து வாய்ப்பு இருக்குன்னா, அக்டோபர் டு டிசம்பர் இந்த காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா. லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 மாச காலகட்டத்துல வீட்டுல பேசுங்க. நீங்க வந்து தயங்கலாம், இப்ப பேசலாமா வேண்டாமாங்க, இல்ல பேசாமலே விட்டுடலாமா, எனக்கு வேற பயமா இருக்கு, எங்க வீட்டுல சொன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்க, இல்ல நடத்த விடாம பண்ணிடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு 1008 பயம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு இல்லையா. இந்த அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டங்கள்ல நீங்க உட்காந்து ஒரு தெளிவா முடிவெடுங்க, வீட்டுல பேசுங்க. பாசிட்டிவா முடியும், நெகட்டிவா முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா வந்து முடிச்சு தருவார், சனியே முடிச்சு தருவார். வக்கர சனி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இல்ல 1000 பேருக்கு 1000 கேள்வி இருக்கும், அதெல்லாம் பயப்படாதீங்க. வக்கர சனி கண்டிப்பா பண்ணும். ஆனா என்ன பண்ணும்னா, தெளிவான ஒரு கமிட்மெண்ட்குள்ளதான் இறங்குறீங்களா, இல்ல திருப்பி திருப்பி பண்ண தப்பியே பண்றீங்களான்றத மட்டும் ஏன்னா அது நோட் பண்ணும். ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது நேரம் மண்டைக்கு மேல வந்து உட்காரக்கூடிய, உங்களை வந்து 360 டிகிரில வாட்ச் பண்ணுவார். எப்படி 360 டிகிரில உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க. அப்போ அவரு ரேவதில இருந்து உத்திரட்டாதிக்கு போகும்போது நடு மத்தியில நிற்பாரு, 15 டிகிரிஸ்ல வந்து நிற்பாரு. ஓகேங்களா. அந்த நடு மத்திக்கு வந்து அவர் நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு ஓவராலா எல்லா விதமான சைக்கிளையும் அவர் பார்ப்பார். ஏன்னா மீனத்துக்கு அப்புறம் அவருக்கு வேற எங்கேயும் போறதுக்கு கிளைகள் இல்லை. ஏன்னா மீனமோட ஒரு சைக்கிள் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இருக்கிறது மேஷம் மட்டும்தான். ஸோ இது ஒண்ணு. அடுத்து படிப்பு, படிப்பு சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த காலகட்டங்கள்ல. மீனராசிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான மாற்றங்கள், வாய்ப்புகள், ஹையர் ஸ்டடிஸ் போலாமா, அதுவும் இந்த 4 மாச காலம் நல்லா இருக்கா, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த 4 மாச காலகட்டங்கள்ல எப்படிதான் இருக்க போகுது, எப்படி கடந்து வர போறோம். பேரண்ட்ஸுக்கு கூட அந்த ஒரு சந்தேகம் இருக்கும், என் குழந்தைக்கு இப்போ ஜென்ம சனியா போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி அவங்க படிக்கவே மாட்றாங்க, என்ன பண்றது, ரொம்ப மந்தமா இருக்கு. அதை விட கொடுமை, சொல்ற பேச்சை கேட்டு தொலைய மாட்டாங்களே பசங்க. சொல்ற பேச்சை கேட்டாவது பரவாயில்லையா, அதையும் கேட்கணும், டியூஷனுக்கு கொண்டு போய் விடுறோம், திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படிதான் ஓடிட்டு இருக்குங்க லைஃப். அப்படின்னா கண்டிப்பா அப்படிதாங்க இருக்கும். இப்ப நம்மளே பெரியவங்க நம்மளாலே தாங்க முடியலன்னா அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும். சோ இந்த ஒரு வக்கர சனி காலகட்டங்கள்ல நீங்க ஃபர்ஸ்ட் பொறுமையா இருங்க. பேரண்ட்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு மீனராசி குழந்தை இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் இதை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி அவங்களை வழி நடத்தி கொண்டு போகும். கொஞ்சம் அவங்க டஃப்பான சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்றாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1 வருஷம் இந்த காலகட்டம் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு மன தைரியத்தை கொடுங்க. ஏன்னா மீனராசில குழந்தைங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம், தாழ்வு மனப்பான்மையிலேயே போட்ட விட்டுருவாங்க. அதனால அதை கொஞ்சம் வளர்த்து விடுங்க, பசங்க கான்ஃபிடன்ஸை வளர்த்து விடுங்க. சரி, ஓகே. சிறப்பு கடவுள் வழிபாடு என்ன பண்ணலாம் இந்த வக்ரசனில இருந்து தப்பிக்கிறதுக்கு? மீனராசி என்ன பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மகாலட்சுமியோட வழிபாடு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மீனம் வந்து காலச்சக்கரத்துக்கே 12ஆம் வீடு, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. சுக்கிரனாலே மகாலட்சுமி. இப்ப அந்த இடத்துலதான் வந்து சனி வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பணம், காசு, ஐஸ்வர்யம், திருமண வாழ்க்கை, குழந்தைங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய சேரிட்டி டொனேஷன்ஸ் எல்லாமே கொடுங்க. ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கே மோட்ச வீடு, விரைய வீடு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது டெஃபினட்டா சனி பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போவாரு. மீனராசிக்கு கடைசி வக்கரமா இது இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு வக்கர பயிற்சியில கடைசி வக்கர பயிற்சியா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நல்லா இருக்கு, கவலையப்பட வேண்டாம். கும்பராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வக்கரசனி பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க, நல்லாவே உங்களுக்கு புரியும். அடுத்து யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.